ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அதுல ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள் வைகாசி விசாகம். உலக மக்களை காப்பதற்காக முருகன் அவதரித்த திருநாள் இதுவாகும். கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தில் துவக்கமாகவும் கொண்டாடப்படுவதால வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா அப்படிங்கிற பெயரும் உண்டு. முருகப்பெருமான் வாழ்வில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் அப்படிங்கறதுனால வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாயிற்று. இதை உண்மை அப்படின்னு சொல்றது மாதிரி திருச்செந்தூர்ல வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான். உலகம் முழுவதும் பல இடங்கள்ல முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படுது. இதுக்கான புராண கதை ஒன்றும் சொல்லப்படுது. புராண கதைகளின்படி பராசர முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 6 பிள்ளைங்க. மிகவும் குறும்புக்காரர்களான இவர்கள் ஒரு முறை ஆற்றில் குளிக்க போனப்போ அங்குள்ள நீரை அசுத்தம் செஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதனால ஆற்றில் இருந்த மீன்கள், தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின. ஆனால் அவங்க தங்களுடைய செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்யும் வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. இதை பார்த்த பராசர முனிவர், ஆறு என்பது சிவபெருமானுக்கு சமமானது, அதனால அதை இப்படி அசுத்தம் செய்யறது தவறு, ஆற்றினை எப்போதும் மரியாதையோட வணங்கி பராமரிக்கணும் அப்படின்னு தன்னுடைய மகன்களுக்கு அறிவுரை சொன்னாரு. ஆனாலும் அவங்க கேட்கல. மகன்களோட இந்த செயலால கடும் கோபமடைந்த பராசர முனிவர் தன்னோட பிள்ளைகளை மீன்களா போகும்படி சாபம் அளித்தாரு. தங்களின் தவறுகளை உணர்ந்த மீன்களாக இருந்த அந்த 6 மகன்களும் சாப விமோசனம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பராசர முனிவரோ பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் ஆத்து நீர்ல மீன்களா அவங்க 6 பேரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் கைலாயத்துல குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முருகப்பெருமானின் வாயிலிருந்து சிந்திய ஒரு துளி பாலு பூலோகத்தில் பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆத்துல விழுந்துச்சு. இதை சாப்பிட்ட 6 பேரும் முனிவர்களா மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கினர். இந்த 6 பேரோட பூஜையில மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் அப்படின்னு அசிரீரியாக கட்டளையிட்டார். அதன்படியே முனிவர்கள் 6 பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு போய் தவம் செஞ்சாங்க. ஒரு வைகாசி விசாக திருநாள்ல முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தையும் அருளி ஆட்கொண்டார். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக இப்பவும் திருச்செந்தூர் திருத்தலத்துல 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணி தொட்டியில 6 மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படும். இந்த வைகாசி விசாகத்தின் போது விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வைகாசி விசாக பெருவிழாவின் போது நெருப்பிலிருந்து அவதரித்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால் குடம் ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்யறாங்க. திருச்செந்தூர் திருத்தலத்துல முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டுமல்ல, கருவறையில தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகமும் நடத்தப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து மனமுருகி வழிபட்டால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்குவதுடன் அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூருக்கும் வைகாசி விசாகத்திற்குமான தொடர்பு பத்திய புராண கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.